ஆனா இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அந்த ஈரம் காயறதுக்குள்ள திடீர்னு சுந்தர் சி ஒரு அறிவிப்பு போட்டாரு. எனக்கு இதயம் கனத்த இதயத்தோடு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் வெளியே போனாரு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன்னா அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் ரஜினிகாந்த் கதை படத்தையே உதறி போட்டு ஏன் போறாரு? அப்படின்னு கனத்த இதயம் அவருக்கு. அவருக்கு என்ன நெருக்கடி? அப்படின்லாம் எல்லாரும் ஆளாளுக்கு ஜோசியர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு இருக்காங்க. சில பேர் விசாரிக்கிறாங்க, ஒரு சில தகவல்களை பேசுறாங்க. இப்ப நாம அதே மாதிரி விசாரிப்போம்ல. விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற தகவல்ல நாம சில கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. சுந்தர் சிக்கும் இந்த படத்திலிருந்து விலகியதற்கான சில கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கான விடை நிச்சயமா சுந்தர் சி மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அறிவிப்பு சுந்தர் சி கிட்ட இருந்து வந்திருக்கு. ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இருந்து சுந்தர் சியை நாங்க நீக்கிட்டோம் மாத்திட்டோம்னு வரல. நான் இந்த படத்துல என்னால பணியாற்ற முடியல, நான் வெளியில போறேன், கனத்த இதயத்தோடு வெளியில போறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா என்னால பணியாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு, நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு சுந்தர் சி தன்னுடைய லெட்டர்ல ஒரு அறிக்கை ஒண்ணு போட்டுட்டு அந்த அறிக்கை போட்ட வேகத்தில் டெலிட்டும் பண்ணிட்டாரு. ஆனா அந்த அறிக்கை வைரலா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வெளியில போயிட்டாரு. இப்போ ரஜினிகாந்த்